செல்லம்மா செல்லம்மா ஏதோ இதோ இதோ என் செல்லம்மா வருங்கால சகதர்மணி. ஐயோ ஐயோ பிறந்தது பொண்ணு இங்க இருக்கு. ஆமா பெத்தது உங்க அப்பா எங்க? பாத்தியாடி உன் பிருத்திவிராஜன அங்கவசரம் போட்டவெல்லாம் பிருத்திவிராஜா? கடவுள ஐயோ காரணம் பார்த்து கடவுளே நான் சொன்னேன். என்ன பதிபக்தி கண்டா கண்டா. ஐயோ சைக்கிள நீங்க எல்லாம் ஏன் காதலிக்கிறீங்க? பறந்துகிட்டே போதே ஒண்ணு வீணடிக்க கூடாது. ஆமா நான் எதையுமே வேஸ்ட் பண்றது இல்ல. அது மாத்திரம் இல்ல கோயில்ல வேற போய் காலட்சேபம் கேக்குறேன். என்ன உணர்றீங்க? நான் உணர்றேன். வழக்கமா பேசுற மாதிரியே பேசிட்டு இருக்கேன். கோயில்ல வேற என்ன நடக்குது? வெள்ளி திருமணம், தமயந்தி சுயம்பரம், மீனாட்சி கல்யாணம், இதே மாதிரி கல்யாண காலட்சேபமாவே கேட்டு கேட்டு எனக்கு ஆசை வந்துருச்சு. இந்தாங்க சின்ன பண்ண, எத்தனை நாளைக்கு இப்படியே வந்து பாத்துட்டு போவீங்க? இப்ப எங்க அப்பா வருவாரு, அவர்கிட்ட உங்க காதலை பத்தி சொல்லி ஒரு முடிவுக்கு வாங்க. இல்ல முன்னாடி அம்மா அப்பா அப்பான்னு பயமுறுத்துற. அப்பா இல்லாம அப்புறம் நீ எப்படி? நான் கூப்பிட்ட உடனே கூடவே ஓடிடணும். அதுக்கப்புறம் தான் காதலே ஆரம்பமா. புரியுதா உனக்கு? எங்க அப்பா ராஜபாட்டு ரங்கதுரை ரொம்ப கோவக்காரர் தெரியுமா? ஆமா கிழிச்சாரு பெரிய உங்க அப்ப. உங்க ஒப்ப எங்கப்பா வந்த? என் வீட்டுக்குள்ள யார கேட்டுறாங்க வந்த? ஏடா கால கேட்கறதுக்காகத்தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கிறேன். சம்மதமா இல்லையான்னு. இது உன்னது இல்ல, இனிமே இது என்னது? ஆமாப்பா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவர் இஷ்டப்படுவாருப்பா. யோ ராஜபாட்டு, ஒழுங்கா மரியாதையா செல்லம்மாவை என் கூட அனுப்புறியா? இல்ல நான் தள்ளிட்டு போயிடுவேன். ராஜபாட்டு ரங்கத்தோட மகளை கட்டிக்கிறதுன்னா அவ்வளவு சுலபமா போச்சா? எனக்கு மாப்பிள்ளையா வர்றோம் எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி? தலை சிறந்த நடிகனா இருக்கணும், இல்லன்னா பாடகனா இருக்கணும். இவர் நல்லா பாடுவார்ப்பா. உன்னை கேட்கல, நான் பாடுவேன்ல. வாராய் நீ வாராய், போகும் இடம் வெகு தூரம் இல்லை, நீ இந்த வருஷம் எவனே வந்து தடுத்தாலும் சரி உன் கல்யாணம் நடந்தே தீரணும். பழைய மில்ட்ரியா மஜாக்கானா? மாமா மெடல கவனி. அப்பா, நான் சத்தால இந்த சுப்புவை மட்டும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீ செத்தால எப்படா? மேகலா என்ன கல்யாணம் செஞ்சுக்கல, நான் தூக்கல தொங்குறது உறுதி மாமா. எப்ப தூக்கல தொங்க போற? எப்படிமா திடீர்னு சொல்ல முடியும்? அவனுக்கு வேண்டிய சௌகரியங்கள்லாம் செஞ்சு கொடுத்தா தொங்குவான். எல்லா சௌகரியத்தை நானே தேடிட்டேன். செடி ஒண்ணு நட்டு இருக்கிறேன், வளர்ந்து மரமான உடனே தூக்கல தொங்கிடுவேன். அது ரொம்ப நாளாகுண்டா. என்கிட்ட ஒரு ரெடிமேட் மரம் இருக்குது, வர்றியா? ஏன் இப்படி வளவளான்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? இவனுக்கு என்ன குறைச்சல்? எஸ்எஸ்எல்சி வேற படிச்சிருக்கான், ஆனா பாஸ் பண்ணலையே. ஏன் பண்ணல? சொல்லு. நான் பாஸ் பண்ணா 10,000 ரூபாய் பரிசு தரேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஏன் வீண் செலவு வைக்கணும் தான் நான் ஃபெயில் ஆயிட்டேன். இவன் பேசும்போது என்ன செய்யறதுன்னு புரியலம்மா. பாஸ் பண்ணாட்டா என்ன? இவனுக்கு அவளுக்கு இவான் எப்பவும் முடிவு பண்ணியாச்சு. ஆமா 39ல முடிவு பண்ணோம், உடனே உலக யுத்தம் வந்துச்சு. ஏமா நான் அப்பவே அவதரிச்சுட்டேனா? நீ அப்பவே அவதரிச்சிருந்தீன்னா இந்த மாதிரி இருப்ப. என்ன இருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஏமா? வாங்கப்பா சொல்றேன். ஐயோ அத்தை, மாமா தனியா போறாரு, லஞ்சம் வாங்குற பழக்கம் உண்டா? அப்பா, உங்க மக நம்பிக்கை துரோகியா மாறதை நீங்க விரும்புறீங்களா? தியாகியா மாறத விரும்புறேன். அப்பா, என்ன தியாகம் பண்ண விடுங்கப்பா. செய்ய வந்து நான் 2 வருஷத்துக்கு முந்தைய ஒருத்தரை காதலிச்சுட்டேன்ப்பா. 2 வருஷத்துக்கு முந்தைய ஒருத்தரை தானே காதலிச்ச? காதலிச்சியா? ஐயோ காதலிச்சிட்டியா? யார் பர்மிஷன்ல காதலிக்க விட்டீங்க மிலிட்டரி? ஐயோ ஐயோ, பால் கணக்கு எழுத போறவளுக்கு படிப்பு எதுக்குன்னு சொன்னனே கேட்டீங்களா? காதலிச்சிட்டோம். உனக்கு தான் தெரியல, தெரிஞ்சவ செய்யட்டும் விடு. சும்மா இருங்க. யாரு அவன்? அவரு பெரிய பணக்காரமா, லட்சாதிபதி, பெரிய கோடீஸ்வரர். ஏண்டி ஆச்சரியப்படுறியா? ஏப்ப விடுறியா? நல்லா படிச்சிருக்காரு, ரொம்ப அழகா இருப்பாரு. ஐயோ ஐயோ, என் பொண்ணு காலேஜ் போய் ஒழுங்காதான் படிச்சிருக்கா. ஐயோ அத்தை, நீ சொல்ற மாதிரி இருக்கே. நான் அவுட்டா மாமா? நீ எப்போ அவுட்ரா? அடிச்சாடா அத்தை பல்டி. நீ ஒருத்தனை காதலிச்சிய, அவனை இப்பவே கூட்டுவான். இப்பவா? அவர் எங்க இருக்காரு தெரியாது? இடம் தெரியாதையா காதலிச்ச? இல்ல தெரியும். அவரு ப்ரொஃபசர் வீட்டுக்கு போயிருக்காரோ லைப்ரரிக்கு போயிருக்காரோ தெரியும். குழந்தைய பட்டு ஏன் மிரட்டுறீங்க? நாளைக்கு தான் வரட்டுமே. நாளைக்கு கூப்பிட்டு வரேன்ப்பா. இப்ப எனக்கு அவசரம், நாளைக்கே வரட்டும். நாளைக்கு அவன் வரல, உனக்கு இந்த சுப்புக்கு கல்யாணம் நிச்சயம். ஏமா அழுறீங்க? நான் ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சின்ன உதவி செய்றீங்களா? பரிசு தந்தேம்மா,
எந்த பாடம் வேணா கேளுங்க நான் சொல்லி தரேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எதெல்லாங்க? என்னங்க இந்த துணியை அந்த கலையில கட்டுங்க. ஓ பூஞ்சி ஆகணுமா? போய் அழுவாங்களா அவங்க? துணி நீட்ட பத்தாத. இல்ல இருக்கு பலமா கட்டுங்க. என்னையே தாங்கும். அங்க கட்டணுமா? சுருக்கு போடுங்க. சுருக்கா? சுருக்கு போட்டா அதை போட முடியாது. நான் போனப்பா ரொம்ப போட கையை கொடுங்க. தூக்குங்க. என் கழுத்துல மாட்டுங்க. கழுத்தையா? பேசி பண்ணி போங்க. சரியா இருக்கா? இப்ப என்ன கீழே தள்ளி விடுங்க. ஐயோ செத்து போயிடுவேன். அதுக்காக தான் தள்ள சொல்றேன். நீ சாகணுமா? ஏன் அழகா? என் முகத்தை பாருங்க. ஆமா நான் அழகா இல்ல? அழகா இருக்கிய. ஆமா கண்ணாடி பாக்கவே இல்லையா? முதல்ல என்ன தள்ளி விடுங்க. ஐயோ செத்து போவீங்க. ஏன் சாகணும்? வந்து எங்க அப்பா என்ன ஒரு பைத்தியக்கார மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்டாரு. ரொம்ப பரிதாபமா இருக்கு. நான் ஒருத்தரை லவ் பண்றதா போய் சொல்லிட்டேன். அது போய் சொல்லலாம். 1000 போய் சொல்லி கல்யாணம் பண்ணலாம். 5000 போய் சொல்லி லவ் பண்ணா எல்லாம் பண்ணலாம். என்னங்க நீங்க இறக்கு குணம் உள்ளவர் தானே? இல்லாட்டி பானா கழுத்தை சுருக்கும் போது தள்ளி விட்டுக்க மாட்டேன். பரிதாபப்பட்டேன் ரொம்ப. அதனால நீங்க தான் என் காதலர். சும்மா நடிப்புக்காக தான் சொன்னேன். இன்னைக்கு ஒரே ஒரு நாளுக்கு மட்டும்தான். ஒரு நாளாவது சமாள முடியாது. பரப்பறீங்களா இல்லையா? முடியாது முடியாது. இல்லைன்னா மரத்தடி தூக்கு கொலை நான் செத்து போயிடுவேன். நீ செத்து போன போயா? நான் எழுதி வச்சுட்டு செத்து போவேன். என்னது? நீங்க தான் நான் கொலை பண்ணீங்கன்னு. இல்ல வாங்க. பரவாயில்ல. கொலைகாரன் கெட்ட பேர் வாங்கறத விட காதலிச்சுதான் பரவாயில்ல. அதான் ஒரு நாள் தான் வருவேன். சரி கொஞ்ச நேரம் தான் இருப்பாங்க. சரி வாங்க. டாடி டாடி. என்னம்மா? Who is this gentleman? அதான் பா நான் சொன்னேன். அவர்தான் இவரு. ஓ நீதான் என் பொண்ணை காதலிச்சா? சத்தியமா உங்க தலையை அடிக்கிறேன். நான் காதலிக்கிறேன். என்ன சொல்ற? அதாவது முதல்ல அவர் என்ன காதலிக்கல, நான் தான் அவரை முதல்ல காதலிச்சேன். அதான் சொல்றாரு. ஆமா ஆமா ஆமா. குட் குட். ஏம்மா பேரு? மேகலா. அவர் பேரு மேகலா. ஆமா ஆம்பளைக்கு கூட மேகலான்னு பேர் வைக்கிறாங்க. இல்லப்பா அது என் பேரு. உனக்கு தான் நான் பேர் வச்சேனே. என்கிட்ட சொல்றேன். அவர் பேரை கேட்டா தெரியாது. தெரியாது? மிஸ்டர் தெரியாது. நல்ல பேர். ஐயா இல்லப்பா அவர் பேர் தெரியாது. 2 வருஷமா காதலிக்க இன்னும் பேர் தெரியல. தெரியும்பா தெரியும். அதாவது என் பாயால கிருஷ்ணவர் அவர் பேரு எப்படிப்பா சொல்ல முடியும்? வெக்கமா? இந்த மேன் என் பொண்ணுக்கு காதலிக்க மாத்திரம் இல்ல பண்பாட்டை காப்பாற்றவும் தெரியும் தெரியுமா? இப்ப சொல்லுவோம் பேர் என்ன? முத்து. முத்து முத்து. குட் நேம், குட் வாய்ஸ், குட் ஹைட், குட் பர்சனாலிட்டி, குட் ஃபேஸ். ஓகே கம் ஆன். ஓகே ஓகே. கம் ஆன். எங்க போறீங்க? வாங்க. எங்க? துப்பாக்கி வச்சுக்காது. ஏதாவது சொத்து புத்துன்னு வளர்றீங்க. மரத்தடி தூக்கு தூக்கு தற்கொலை. என்ன வேணாலும் அப்பா நான் சொல்றதுக்கெல்லாம் தராட்டணும். தலையாசுமா? உலகத்துல எத்தனை பேர் சாமான் ஒரு தலாசம் தெரியுமா? நான் ஒருத்தன். வாங்க. துப்பாக்கி சொல்லு. உட்காருங்க. சிரா உட்காருங்க. பர்வதா, டாடி பர்வதா கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டீங்களா மாமா? யார் வந்திருக்கா பாத்தியா? டாக்டரா? ஐயோ மாமா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கா? என் கல்யாணத்தை முடிக்கிறதுக்கு முன்னாலே உங்களுக்கு எப்படி அட்டாக் வரலாம்? இவர் மேகலாவோட காதலர். அதனால நம்மளுக்கு என்ன வந்தது?
காதலனா? நான் ஒரு காதல இந்த வீட்டுல இருக்கிறப்ப புது காதலன்னு நீங்க நுழைய விட்டுருக்கீங்க. உன்னை அப்படியே கட்டி. ஏய், நீ கடிக்க வேண்டியது முறுக்கு. கடி. மகளா, எனக்கு பயமா இருக்கு. இல்ல பேசாம எந்த காதலன் ஜெயிப்பான்னு பாத்துருவோம். இந்த கண்ணாடியை முன்னால புடிங்க. உருக்க பாக்குறீங்களா? குத்திடுவேன். செத்துட்டேன். என்னங்கோ, உங்களை என்னால ஜெயிக்க முடியாது. என் காதல் தெய்வீக காதல். தயவு செய்து இந்த வீட்டை விட்டு நீங்க வெளியே போயிடுவா. காலை பிடிச்சி நமக்கு வேண்டாம். ஐயோ மாமா, என் கண் முன்னாடியே உன்னொருத்த கைய பிடிச்சி இழுக்கிறாளே. அது நம்ம தான். பேசாம இரு. ஏன் தம்பி, வீட்டுல எல்லாரும் சௌக்கியங்களா? அப்பா அம்மா இருக்காங்களா? 2 பேர் இருக்காங்க. கூட பிறந்தவங்க? ஒரு அண்ணன், ஒரு தங்கச்சி. 3க்கு மேல் எப்பொழுதுமே வேண்டாம். அப்பவே உங்க அப்பா பர்த் கண்ட்ரோல் ஆதரிச்சிருக்காரா? உங்க அப்பா எதையுமே ஆதரிக்கல. நீ பிறந்து என் தாலி அறுக்கிற. என்ன மிருகண்டி? சும்மா இருங்க. உனக்கும் தெரியாதா? உங்க அப்பா என்ன செய்யறார்? வயல்ல வேலை. என்னது? அதாவதுப்பா, அவங்களுக்கு 1000 ஏக்கர் நிலம் இருக்கு. போய், அபத்தமான போய். இதை நான் மறுக்கிறேன். 15 ஏக்கராவுக்கு மேல் ஒருவர் நிலம் வைத்திருக்க கூடாது. அதுதான் நில உச்ச வரம்பு சட்டம். அது எஸ்டேட். அங்க வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்குதான்னு இவங்க அப்பா கார்லயே போய் பாத்துக்கிட்டு வருவாரு. கார்லையா? அப்படியா? அண்ணன் என்ன பண்றாரு? அவங்க அண்ணா கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லா மல்லியும் பாத்துக்கிட்டே இருக்காரு. எல்லாம் இல்லையுமா? தங்கச்சி தங்கச்சி மில்லி கேண்டீன்ல மாவு அரைக்கிறேன். அவர் தங்கச்சி லேடி டாக்டர்மா, எம்டி. அடுத்த மாசம் அமெரிக்கா போகுது. மேலா மறுத்தடி. ஆமா. ஆமா, உங்க பங்களா எங்க இருக்கு? ஏதுங்க பங்களா? பாக்கெட்ல இருக்கு, எடுத்து கொடுங்க. முண்டா வரும்போது பங்களா கையில எடுத்துக்கிட்டு வருவாரு. கேள்விய பாரு. பேசாம இருங்க. ஏன் பேசாம இருக்கிறது? உங்க பங்களா எந்த ஊர்ல இருக்குங்க? ஏதுங்க பங்களா? ஆமா, ஏது பங்களா? எல்லாம் அரண்மனை மாதிரி வீடுங்க. பேலஸ் சொன்னதான் புரியும். மகளா, மறுத்தடி. ஏமாமா, இவரு அடிக்கடி மேகலா மேகலான்னு கூப்பிடுறாரு. அது கைய தடை வருது. என்னது அது? என்னது அது? என்னமோ அது. அதெல்லாம் நீயா கேக்குற? அதாவது அவருக்கு புகழ்ச்சினா பிடிக்காது. பாத்தீங்களா எவ்வளவு சிம்பிளா இருக்காரு. அந்தஸ்து வரும்போதுதான் அடக்கமா இருக்கணும். அதுதான் அவர் பிலாசபி. பாத்தியா பருவதம் என் மகளை? அவ நான் பெத்த மக. என்னை ஏமாத்த மாட்டா. என் ராஜாத்துக்கு திருஷ்டி சுத்தி போடணும். அட்டா எங்கேயும் நான் வருது. பழக்கம் போல பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கி கொடு, போய் சேருவான். இதே பழக்கம். பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கி போறதுக்கு அவ்வளவு ரோஷம் கட்டு போய் நான் ஒண்ணும் இல்ல. டிக்கெட் எல்லாமே போவேன் தெரியுமா? ஊருக்கு போய் எங்க அப்பா கிட்ட சொல்லி உங்களெல்லாம் என்ன செய்யறேன்ப்பா. ஐயா படிக்கணும். ஆமா 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 ஆமா. மேகலா, அவரை கொண்டு போய் விட்டுடு. சரிப்பா. நீ வந்துடு, படிக்கணும். குட் பாய், குட் கேர்ள்.